Good evening, one and all. Group 4க்கான revision class 1. ஸோ இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியாகிரபியோடைய ரிவிஷன். ஜியோகிராஃபி வந்து உங்களுக்கு தெரியும், புவியியலும் சரி எக்கனாமிக்ஸும் சரி, இது ரெண்டுமே வந்து சமமான இம்பார்ட்டன்ஸ் உடைய டாபிக் அது. அண்ட் பொதுவாக நம்ம ஜிஎஸ்ல இதை நிறைய நம்ம வந்து தவிர்ப்போம். சரிங்க, நம்ம கொஞ்சம் இது ஒரு வாஸ்தான, ரெண்டுமே வாஸ்தான சப்ஜெக்ட். இந்த ரெண்டு வாஸ்தான சப்ஜெக்ட்டும் நான் உங்களுக்கு அடிப்படையில் சொல்லியிருக்கேன். நம்மளோட எல்லா கிளாஸஸ்லயுமே பார்த்தீங்கன்னா வரைஞ்சு படிங்கன்னு சொல்லியிருப்பேன். ட்ரா அண்ட் லைன் ஜியாகிரபி வந்து என்ன பண்ணணும், எப்பயுமே வரைஞ்சு தான் படிக்கணும். வரைஞ்சு படிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து மைண்ட்ல வந்து செட் ஆகும். ஸோ எப்படி வரைஞ்சு படிக்க முடியும்? த்ரூ மேப்ஸ் தான் இல்லையா? த்ரூ மேப்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வரைஞ்சு படிக்க முடியும். இப்போ ப்ரீவியஸா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ஜியாகிரபியில கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பாக்குறச்ச யூ வில் கெட் சம் ஐடியா. அண்ட் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ செக். ஸோ இப்போ இந்த பாருங்க, சிப்கோ அந்தோலன் அப்படின்றது எதோடைய தொடர்புடையது? சிப்கோங்கிறது ஒரு இயக்கமா நடந்தது. சரிங்களா? அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, மரங்களை வந்து மரங்களையும் வனங்களையும் விலங்குகளையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடவுளாக பாவிப்பார்கள். சரிங்களா? அப்படி பண்ணக்கூடிய பழங்குடி மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மரம் வெட்ட ஒரு அரசன் வந்து ஆர்டர் போட்டும் பொழுது மரத்தை கொண்டு போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. சரியா? மரத்தை கட்டிட்டு என்ன பண்ணாங்க, நீ என்ன வேணா வெட்டு, ஆனா மரத்தை வெட்டாத, ஏன்னா இது எங்களுக்கு கடவுள் போல அப்படின்ற மாதிரி ஒரு பழங்குடி மக்கள் வந்து நடந்த ஒரு சம்பவம் அது. அது ஒரு மிகப்பெரிய இயக்கமா வந்து ஸோ வனங்களை ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் மரங்களை பாதுகாக்கிறதுக்கும் ஃபாரஸ்டேஷன் மரம் வளர்ப்பு, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சிப்கோ அந்த சம்பவம், அது தொடர்ந்து அந்த பழங்குடியின சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காடுகள் பாதுகாத்தல் அப்படின்ற சம்மந்தப்பட்டதாக வந்தது. சரிங்களா? சிப்கோ இது வட இந்தியாவில் நடந்தது. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்க, ஒரு ஸ்கூல் புக் ஃபேக்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்தியாவில் தாவரங்களுடைய பல்வகமை, சரிங்களா, டைவர்சிட்டி, அது வந்து ஆசியாவிலையும் உலகத்திலையும் என்ன அடிப்படையில இருக்கு அப்படின்னா 10 மற்றும் 4 அப்படின்ற அடிப்படையில இருக்கு. சரிங்களா? அடுத்தது, இப்போ ஒரு உணவு சங்கிலி, உணவு வலை அப்படின்னு சொல்லி 2 கேட்டிருப்போம். உணவு 2 படிச்சிருப்போம். சரிங்களா? உணவு அப்படின்ற ஒரு பகுதியில உணவு ஃபுட் செயின் மற்றும் ஃபுட் வெப் வலை அப்படின்றது 2 இருக்கும். செயினுங்கிறது லீனியரா இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு பூச்சி, சரிங்களா, பூச்சி வந்து தவளை சாப்பிடுது, தவளை பாம்பை சாப்பிடுது, தவளை வந்து பாம்பை சாப்பிடும், தவளையே பாம்பு சாப்பிடும், பாம்பை வந்து கழுகு சாப்பிடும். அப்ப இது லீனியரா இருக்கு, சங்கிலி போல இருக்கு. இதை தான் நம்ம செயின் சொல்றோம். ஆனா இதுவே வெப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, இங்க என்ன கேள்வி கேட்டிருக்கான், என்னது, ஒரு சீக்வன்ஸ், அதாவது என்னது, ஒரு தொடர் வரிசையில இருக்கு. இப்ப தொடர் வரிசையில இருக்குன்னா அது என்னதான், செயின் தான். சரிங்களா? இதே தொடர் வரிசை இல்லாம இது இல்லாம வலைனா பூச்சி வந்து என்ன பண்ணலாம், இப்போ சின்ன பூச்சி தட்டான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? தட்டாம்பூச்சின்னு சொல்லுவேன். தட்டாம்பூச்சின்னு சின்ன சின்ன இது. கொசு வந்து தட்டானும் சாப்பிடும். கொசு என்ன சாப்பிடும், தட்டானும் சாப்பிடும். அதே மாதிரி தவளையும் சாப்பிடும். சரிங்களா? பிளஸ் தட்டாம்பூச்சி தவளையை சாப்பிடும். தட்டாம்பூச்சிய தவளை சாப்பிடும். அப்போ தவளை சாப்பிடும். பிளஸ் தவளைய வந்து பாம்பு சாப்பிடும். சரியா? பிளஸ் தவளை வந்து வேற ஏதாவது ஒரு உயிரினங்களும் தவளையை சாப்பிடக்கூடிய வேற உயிரினங்களும் என்ன இருக்கு. அதே மாதிரி கழுகு பாம்பையும் சாப்பிடும். கழுகு என்ன சாப்பிடும், பாம்பையும் சாப்பிடும். அதே மாதிரி மற்ற விலங்குகளையும் கழுகு மற்ற பறவைகளையும், இப்போ தவளையை கொத்தி தின்னக்கூடிய சில, இப்போ உங்களுக்கு வந்து கிரேன் இருக்கு. கிரேன்னா என்னதுங்க, கொக்கு. சரிங்களா? கொக்கு வந்து என்ன பண்ணலாம், தவளையை சாப்பிடும். சரி, ஆத்துல இருக்கக்கூடிய எல்லா நண்டு தவளை எல்லாமே கொக்கு சாப்பிடும். அந்த கொக்கையுமே கழுகு வேட்டையாடும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க எப்படி இருக்கு, ஒரு வலை போல இருக்கா. இதைதான் நம்ம என்ன சொல்றோம், வலைன்னு சொல்றோம், வெப்னு சொல்றோம், இதை செயின்னு சொல்றோம். அப்ப இங்க என்னவா இல்ல, இங்க சீக்வன்ஸா இல்ல, ஒரு வரிசையில இருக்கா, இல்ல கலைஞ்சிருக்கா, சிலந்தி பின்னின வலை போல இருக்கா. சிலந்தி பின்னின வலை போல இருக்கனாலதான் இது என்ன சொல்றோம், நம்ம உணவு வலைன்னு சொல்றோம். இப்ப நீங்க சொல்லுங்க, எது வந்து ஒரு இடத்துல, ஒரு ஒரு காட்டுல எது ரொம்ப நல்லது, வலையா சங்கிலியா, செயின் ஆர் வெப்? எது பெஸ்ட்? வெப் தான் பெஸ்ட். சரிங்களா? ஏன்னா வெப் இருக்கும் பொழுதுதான் ஒரு இனம் பெருகாமையும் இல்ல குறையாம இருக்கிறதுக்கு அந்த வெப் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். சங்கிலியில இருந்ததுன்னா, சங்கிலி ஒரு 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 காட்டுல சங்கிலி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு உயிரினம் இறந்து போச்சுன்னா அதை சார்ந்த மற்ற உயிரினமும் இறந்து போகும். உதாரணத்துக்கு இப்போ குருவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, குருவிகள் எல்லாம் மாவோ அதான் நடந்தார். சைனாவுடைய
சர்வாதிகாரியா இருந்த மாவோ என்ன பண்ணாருன்னா, விளைஞ்சிருக்கக்கூடிய நெல் எல்லாமே குருவி சாப்பிட்டுருது. அதனால நெறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, இது பார்க்குற குருவி எல்லாத்தையும் சுட சொல்ட்டாரு. 1950கள்ல இருந்து மாவோ அப்படின்ற ஒரு சர்வாதிகாரி இருந்தார். சீனாவுடைய அதிபர். நமக்கு மாவோயிஸ்ட்ன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. மாவோயிஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. மாவோயிஸ்ட்ங்கிறது சீன அதிபர் மாவோவ பின்பற்றி ஆயுதம் எடுத்து போராடக்கூடிய போராளிகள தான் நம்ம என்ன சொல்றோம்? மாவோயிஸ்ட்ன்னு சொல்றோம். சரியா? அது மாவோ அப்படின்ற சீன போராளி. மாவ் ஜேதுங். அவர் முழு பேர் என்னன்னா மாவ் ஜேதுங். மாவ் ஜேதுங். சரிங்களா? அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாரி குருவிகள் தான் வந்து விவசாயிகள வந்து ரொம்ப பாதிப்புன்னு சொல்லி பார்க்குற குருவி எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்கடான்ட்டாரு. குருவிகள சுட்டு தள்ளுன உடனே என்ன ஆயி போச்சுன்னா, சரி இனிமேல் பயிர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னோனே, ஆனா தட்டாம்பூச்சி மற்ற பூச்சிகளுடைய பிரச்சனை அதிகமா போச்சு. அந்த பூச்சிகள் அந்த நெல் பயிர சாப்பிட்டு நெல் வீணா போயிருச்சு. அப்போ ஒரு உணவு உணவு சங்கிலி இருந்திருந்ததுன்னா, அந்த பூச்சிகள சாப்பிடக்கூடிய குருவிகள் மட்டும் இல்லாம மற்ற பிராணிகள் கூட இருந்திருக்கும் இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரியுதா இல்லையா? இந்த கத. புரியலையா? புரியுதுங்க சார். ஆ அப்போ சங்கிலி என்பது தான் சங்கிலியை விட வலை என்பது தான் சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்க, தெர்மல் பவர் ஸ்டேஷன் அனல் மின் நிலையம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நீங்க பேசிக்கா சில மேப்கள பார்க்கணும். சரிங்களா? பேசிக்கா சில மேப் பார்க்கணும். 1 தெர்மல் பவர் ஸ்டேஷன். சரியா? அனல் மின் நிலையம். அதாவது நிலக்கரிய பயன்படுத்தி எடுக்கக்கூடியது. அடுத்தது வந்து ஸ்டீல் பிளான்ட், ஸ்டீல் அண்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட். இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகள். அதுக்கான மேப்பும் பார்க்க சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அணுமின் நிலையம், நியூக்ளியர். அதுக்கு என்னது? இந்தியால நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்க இருக்கு? குறிப்பா தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? சரிங்களா? அத பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கரி சுரங்கங்கள். கோல் மைன் நிலக்கரி சுரங்கங்கள் எங்கெங்க இருக்கு? இந்தியாவுல நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு. இதெல்லாம் மேப்பா உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இதிலிருந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம்? ஒண்ணு மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? அப்படி இல்லன்னா, ஏதோ ஒரு இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. பகல்பூர் எங்க இருக்கு? அப்படின்னு பார்க்கும்போது பீகார்ல இருக்கு. சரியா? பகல்பூர் அப்படின்ற இந்த பேர் வந்து பீகார்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப லீனியர் கொஸ்டின்ஸ் வரலாம். அல்லது மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கொஸ்டின்ஸ் வரும்போது நமக்கு இந்த இடம்லாம் பார்த்துக்கணும். அடுத்து ஒரு ஸ்கூல் புக் வினா. சரியா? ஆவரேஜ் டெப்த் ஆஃப் தி ஓஷன். கடலுடைய சராசரி அ ஆழம் எது அப்படின்னு கேட்கறாங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட். 11த்லயும் இருக்கு. அதே மாரி 11த் ஸ்டாண்டர்ட்ல நீங்க தாராளமா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பொதுவா உங்களுக்கு கடல் அப்படின்னு பார்க்கறச்ச எது ரொம்ப ஆழமான கடல்? பசிபிக் தான். ஆழமான கடல் பசிபிக் தான். மிகப்பெரிய கடலும் பசிபிக் தான். பசிபிக் என்றால் அமைதி என்று பொருள். ஏன்னா, எது ரொம்ப ஆழமா இருக்கோ, அதுதான் அமைதியா இருக்கும். இல்லையா? அதனாலேயே என்னது பசிபிக் அப்படின்ற கடல் வந்து இங்க பாருங்க பூமியுடைய ஒரு ஒரு ஃபுல்லா இந்த கடல் தான். இந்த பக்கம் இதோடைய கரை அமெரிக்கா. அடுத்து இந்த பக்கத்துடைய கரை வந்து அதுக்கு ஜப்பான், ஆசியா. அப்ப ஆசியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூமியுடைய சரிவாதி வருது. பூமியுடைய சரிபாதி இருக்கக்கூடிய கடல் தான் ரொம்ப அமைதியான கடல் மற்றும் ஆழமான கடலும் கூட. சரிங்களா? ஸோ ஆழமான கடலும் கூட. ரைட். ஓகே. அடுத்து பாருங்க சிவசமுத்திரம் அணை எங்க இருக்கு? அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சிவசமுத்திரம்ங்கிறது ஒரு தமிழ் பேரு. தமிழ் பேருன்னு இருக்கும்போது மேல இருக்கக்கூடிய இதுல பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா நம்ம ஊர் கிடையாது. சரியா? கிருஷ்ணா வந்து எங்க கர்நாடகால இருக்கு. சரியா? கர்நாடகா, ஆந்திரால ஓடக்கூடியது. நர்மதா அது எங்க இருக்கு? நர்மதை எங்க இருக்கு? நர்மதை ஆறு எங்க இருக்கு? குஜராத், மகாராஷ்டிரால ஓடிட்டு இருக்கு. சரியா? பவானி ஒரு துணையாறு. அப்போ இது வந்து ஒரு பீட்டா கொஸ்டின். பீட்டா கொஸ்டின்னா நமக்கு 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு கரெக்ட் அப்படின்ற மாரி இருக்கக்கூடியது. ஸோ நர்மதை ஆறு, அடுத்து தபதி ஆறு. சரிங்களா? நான் உங்களுக்கு நீட்டாவே வரையறேன். நல்லா கவனிங்க. ஆறுகள் பாருங்க. ஆறுகள பாருங்க. ஆறுகள் பார்க்கிறச்ச இந்த இடத்துல கடலில் கலக்காத ஆறு. இந்தியாவுல கடலில் கலக்காத ஆறு லூனி ஆறு. கடலில் கலக்காத ஆறு லூனி. சரியா? கடல்ல போய் கலக்கல. அதனால எப்ப அ ஏன் ஏன் கடல்கள் உப்பா இருக்கு? கடல் ஏன் உப்பா இருக்கு? ஏன்னா, அதுல வர வர நல்ல தண்ணீய விட நல்ல தண்ணி வந்து சேர்றத விட, கடல் ஆவியாகுற தன்மை அதிகமா இருக்கு. அதனால நல்ல தண்ணீர்லாம் ஆவியாறனால உப்ப கீழ விட்டுட்டு ஆவியாகும். ஏன்னா ஆவியாகுதுன்னா H2O தானே மேல போகுது. H தனியா, O தனியா தானே மேல போகுது H2Oல. உப்பு கீழே படிஞ்சிரும்ல. அப்போ கடல்ல ஆவியாகுதல் நெறைய எவாப்பரேஷன் நெறைய நடந்துட்டே இருக்கனால தான் கடல் உப்பா இருக்கு. அப்போ இந்த ஆறு போய் கடலே கலக்கல. சரியா? அப்ப இந்த இடம் ஃபுல்லா என்னவாயிட்டு இருக்கும்? ஆவியாயிட்டே இருக்கனால உப்ப கீழ போட்டுட்டு, தண்ணி மட்டும் மேல போயிடும். சரியா? இந்த இந்த பகுதி ஃபுல்லா வறண்ட பகுதி உங்களுக்கு தெரியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் வறண்ட பகுதி இந்த என்ன பகுதி இந்தியாவோட எந்த பகுதி? ராஜஸ்தான். இல்லையா? ராஜஸ்தான் இந்த பகுதி வந்து ராஜஸ்தான். சரியா? அதனாலேயே இவங்க இந்தியாவுடைய உப்பு ஏரி இங்க பார்க்கலாம். என்ன ஏரி பார்க்கலாம் நீங்க? உப்பு ஏரி. சலைன் லேக்.
அதுவும் இந்தியாவில மிகப்பெரிய உப்பு ஏரி பார்த்தீங்கன்னா சாம்பார். சாம்பார் ஏரி. சாம்பார்ல உப்பு இருக்குமா? கண்டிப்பா உப்பு இருக்கும். அதனால சாம்பார் ஏரிங்கிறது என்ன? இந்தியாவுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி. சாம்பார் லேக். அது வந்து இந்த லூனி இதுதான். ஸோ இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கடல்ல கலக்காத ஒரு ஆறு, லூனி ஆறு. அப்ப அதுவும் இல்லாம இது எந்த திசையில ஓடிட்டு இருக்கு? எந்த திசையில ஓடுது? மேற்கு நோக்கி பாயும். அல்லது அரபிக்கடல். இது வந்து அரபிக்கடலா? இது அரபிக்கடல். இது என்ன கடல்? இது வங்கக்கடல். இது வங்கக்கடல். ஸோ இப்படியும் கேள்வி வரலாம். வங்கக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் எது? அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் எதுன்னு சொல்லிட்டு. அப்ப லூனி. மேற்குல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னதான் வரும்? மேற்குல இருக்கக்கூடிய ஆறுகள்ல மேற்குல முதல்ல லூனி தான் வரும். சரியா? லூனி சரிங்களா? அது அடுத்தது மாஹி, சபர்மதி. மாஹி, சபர்மதி. சபர்மதி. அடுத்தது நர்மதா. மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் நீளமான நதி எது? நர்மதை. மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகளில் நீளமான ஆறு நர்மதை. சரியா? துணையாறுகளே இல்லாத ஆறும் நர்மதை. நோ ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட்டரிஸ் இல்லாத ஒரு ஆறு நர்மதை. ஏன்னா அது வந்து ஒரு பள்ளத்தாக்குல ஓடிட்டு இருக்கு. எந்த தாக்குல ஓடியுது? பள்ளத்தாக்கு. ரிஃப்ட் வேலியில. இந்தியாவுல பள்ளத்தாக்கில் ஓடக்கூடிய ஆறு முழுமையான ஒரு பள்ளத்தாக்கு. சரியா? ரிஃப்ட் வேலி. உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பள்ளத்தாக்கு எப்படி உருவாகும்? பள்ளத்தாக்கு பிளவு பள்ளத்தாக்கு. சரியா? பள்ளத்தாக்குங்கிறது என்னது? பிளவு பள்ளத்தாக்கு. இங்கிட்ட ஒரு தட்டு இருக்கு. இது ஒரு தட்டு இருக்கு. 2 தட்டும். சரியா? இது 2 இந்த 2 தட்டு. சரியா? இப்போ இந்த 2 தட்டு விலகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விலகி போச்சுன்னா 2 தட்டு. பூமியில ஒரு தட்டு. சரியா? விலகி போச்சுன்னா, நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன ஆயிரும்? இது கீழ விழுந்துரும். கரெக்ட்டா? அப்படித்தானப்பா? 2 தட்டு போச்சுன்னா கீழ விழுந்துரும். கீழ விழுந்துருச்சுன்னா, அப்ப பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு இந்த பகுதி? எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? இந்த மாரி இருக்குமா? அப்ப இந்த மாரி பகுதிய தான் நம்ம என்ன சொல்றோம்? பிளவு பள்ளத்தாக்குன்னு சொல்றோம். அதுவே இந்த சப்போஸ் இந்த 2 தட்டு ஒண்ணோட ஒண்ணு மோதுச்சுன்னு வச்சுக்கங்க. மோதுச்சுன்னா நடுவுல இருக்கக்கூடிய பகுதி என்ன ஆயிரும்? பிதுங்கி வெளில வந்துரும். பிதுங்கி வெளில வந்துரும். அதனால அது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மலை போல இருக்கும். சரி எப்படி இருக்கும்? பார்க்க ஒரு மலை மவுண்டைன் மாரி இருக்கும். பிதுங்கி வெளில வந்துருச்சு. அது பேரு பிதிர்வு மலை. அது பேரு என்ன? பிதிர்வு மலை. இங்கிலீஷ்ல பிளாக் மவுண்டைன். பிளாக். சரியா? மலைகள்ல சில வகைகள் பார்த்திருப்போம்ல. மலைன்னு எடுத்துட்டோம்னா, எது உயரமா இருக்கோ அது பேர் மலை. நிலத்த விட உயரமா இருக்கு. எட்டி அண்ணாந்து பார்க்குறோம்னா அது பேர் மலை. சரியா? மலைகள்ல ஃபோல்டு மவுண்டெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். மடிப்பு மலை. அடுத்தது மடிப்பு. மடிப்பு மலை. இப்போ இந்தியாவுல மிகப்பெரிய மடிப்பு மலை எது? இமயமலை. உலகத்திலே மிக இளமையான மடிப்பு மலை எது? அதுவும் இமயமலை தான். சரியா? அதுவும் இமயமலை தான். இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலை எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னா ஆரவள்ளி மலை. ஆரவள்ளி. இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலை ஆரவள்ளி. அப்போ மலைகளின் வகை டைப்ஸ் ஆஃப் மவுண்டைன் மடிப்பு மலை ஒரு வகை. அடுத்தது பிதிர்வு மலை. இப்ப சொன்னேன்ல. இது என்னது? 2 தட்டு நகருது. நடுவுல இருக்கிற தட்டு பிதுங்கி வெளில வந்துருச்சுன்னா, பார்க்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கும்? மலை போல இருக்கும். அதான் பிதுங்கி வெளில வருது. பிதிர்வு மலை. பிதிர்வு மலை. இந்தியால இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிதிர்வு மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருக்க முக்கியமான பிதிர்வு மலை விந்திய மலை. விந்திய மலை, பிதிர்வு மலை. சரிங்களா? அதே தட்டு விலகி போச்சுன்னா, நடுவுல ஒரு தட்டு கீழ விழுந்துரும்னா, அது பார்க்க எப்படி இருக்கும்? பள்ளத்தாக்கு மாரி இருக்கும். எப்படி இருக்கும் பள்ளத்தாக்கு? இப்போ ஒரு மலை இருக்கு, இந்த மலை இருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதிய நம்ம பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து மவுண்டைன் வேலி. மலை பள்ளத்தாக்கு. இதுக்கு பேர் என்ன? மலைக்கு நடுவே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. இது வேற. நம்ம சொல்றது, இங்க ஒரு நிலம், இங்க ஒரு நிலம். நடுவுல வந்து எப்படி இருக்கும்? ஒரு கேப். அதுக்கு பேர் என்ன? ரிஃப்ட் வேலி. பிளவு பள்ளத்தாக்கு. பிளவு பள்ளத்தாக்கு. அப்புறம் மலைகள் வகை பாருங்க. மடிப்பு, பிதிர்வு. அத விட்டா என்ன? நமக்கு தெரியுமே எரிமலை. எரிமலை. என்ன சொல்லுவோம்? எரிமலைன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்தியாவுல இருக்கக்கூடிய எரிமலை எங்க இருக்கு? இந்தியாவுல எரிமலை இருக்கா சார்? நெறைய இருக்கே. எரிமலைன்னு எடுத்துட்டீங்கன்னா, அதுல செயல்படும் எரிமலை. எரிமலை ஏதோ நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்கா? அப்படின்னா அது ஆக்டிவ். செயல்படும் எரிமலை. இல்ல சார் ஒன்ஸ் கக்கிச்சு, மறுபடியும் எப்ப கக்கும்னு தெரியாது. எப்ப வேணா கக்கலாம் அப்படின்னா, அது தூங்கிட்டு இருக்கு. அது தூங்கும் எரிமலை. டார்மன்ட். இன்னொன்னு ஆயிடுச்சா? செத்துப்போன இறந்த இறந்த எரிமலை. அதாவது மறுபடியும் அது ஒன்ஸ் கக்கிச்சு, நெருப்ப குழம்ப கக்கிச்சு. இப்போ வந்து அது என்னது? அது செத்து போச்சு அவ்வளவுதான். அது என்ன? இறந்த எரிமலை. டெட் வால்கேனோ. அப்ப எரிமலைகள் அப்படின்றது என்னது? அது ஒரு மலை தானே! அது. அடுத்து ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு மலை வகை தான் ரெலிக்ட் மவுண்டெயின்ஸ். ரெலிக்ட்னா எஞ்சிய மலை. என்ன மலை? எஞ்சிய மலை. எஞ்சிய மலைன்னா, ஒரு காலத்துல பெரிய மலைங்க. சரியா? என்ன ஆயிடுச்சு இப்போ? அது அரிச்சு, அரிச்சு மழை பெஞ்சு, வெயில் அடிச்சு, அது செதஞ்சு, அ நீங்க மலைய கொடைஞ்சு, அதெல்லாம் என்ன ஆயி போச்சு? இப்போ சின்னதா ஒரு மடு மாரி இருக்கு. அது எஞ்சி போன மலை. அப்படின்னு தான்.
அப்ப இது 4லயும் வந்து இதுதான் டைப்ஸ் ஆஃப் மவுண்டன். இது 4மே என்னது? மலையோடைய வகைகள், டைப்ஸ் த மவுண்டனுடைய டைப்ஸ். அப்ப பாருங்க நிறைய ஃபேக்ட் சொல்லியிருக்கேன். ஃபேக்ட் இதெல்லாம் ரிவிஷன் தான். சரியா? அப்போ ரிவிஷன் பார்க்க இப்போ வந்து இப்போ மடிப்பு மலை உங்களுக்கு தெரியும். மடிப்பு மலை எப்படி உருவாகும்? மடிப்பு மலை என்பது எப்படி உருவாகும்? ஒரு தட்டு, ரெண்டு தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுச்சுன்னா, மோதும் தட்டுக்கள் கன்வர்ஜென்ட் பவுண்டரி. சரியா? ரெண்டு தட்டுக்கள் மோதுச்சுன்னா நடுவுல என்ன உருவாகும்? ஒரு மடிப்பு மலை உருவாகும். சரியா? மடிப்பு மலை உருவாகும். அதுவே ரெண்டு தட்டு மோதுது, ஆனா நடுவுல இருக்கக்கூடிய நிலம் மடியல பிதுங்கி வெளில வந்துருச்சுன்னா அது என்ன மலை? அது பிதிர்வு மலை, பிளாக் மவுண்டன்ஸ். அப்ப ரெண்டுத்துல எது உயரமா இருக்கும்? எது உயரமான மலையா இருக்கும்? பிதுங்கி வர்றது உயரமா இருக்குமா, இல்ல மடிஞ்சு வர்றது உயரமா இருக்குமா? இது ஃபோல்டு, இது ஃபால்ட். இது ஃபோல்டு, இது ஃபால்ட். எப்படி? ஃபோல்டு தான் பெருசா இருக்கும் இல்லையா? அதனால இமயமலை உயரமா இருக்கு. இப்ப பாருங்களேன், இங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிதுங்கி நிலம் எப்படி சார் பிதுங்கி வரும்? என்ன சார் நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னீங்கன்னா, இங்க காமிக்கிறேன் பாருங்க. இங்க தான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல பாருங்க நிலம் பிதுங்கி வெளில வந்துருக்கு. தெரியுதா? இதுதான் நீங்க பாக்குறது தான் விந்திய மலை. இது ஆக்சுவலா ஒரு மலையே கிடையாது. இது பிதுங்கி வெளில வந்த நிலப்பகுதி. இந்திய தட்டு இருக்குல்ல, இந்திய தட்டு தெரியுதா உங்களுக்கு? இந்திய தட்டு, இந்த தட்டுல இந்த இடம் பாருங்க. சரியா? இந்த நிலத்தை பாத்தீங்கன்னா தெரியுதா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டா தெரியும். இந்த தட்டு இப்படி வந்ததுனால, இந்த தட்டு இப்படினால நடுவுல இருக்கக்கூடிய பகுதி அப்படி பிதுங்கி வெளில வந்திருக்கு. உறைஞ்சா தெரியும். சரியா? பிதுங்கி வெளில வந்திருக்கு. இதுதான் பிதிர்மலை. அப்ப இங்க என்ன வந்திருக்கு? இங்க ஒரு ஃபால்ட் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு ஃபால்ட். அப்போ இது அப்ப இது வந்து என்னது? இந்த இடத்துல தட்டு உடைஞ்சிருக்கு. தட்டு உடைஞ்சது காட்டவா? இங்க பாருங்க, தட்டு உடைஞ்சிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, தட்டு உடைஞ்சிருக்கா? இந்திய தட்டு உடைஞ்சிருக்கு. அந்த தட்டு உடைஞ்ச இடத்துல தான் நர்மதை ஆறு ஓடிட்டு இருக்கு. தட்டு உடைஞ்சு போன இடத்துல, தட்டு உடைஞ்சு போனா என்ன சொல்லுவோம் நம்ம? வீட்டுல அம்மா திட்டுவாங்க சார், தட்டு உடைச்சுட்டேன் சார் அப்படின்றீங்களா? பீங்கான் தட்டுன்றீங்களா? அந்த தட்டு இல்ல. இது என்னது? புவித்தட்டு. புவித்தட்டு உடைஞ்சு தெரியுதா உங்களுக்கு? புவித்தட்டு உடைஞ்சி பிளவு பள்ளத்தாக்கு. சரிங்களா? அங்க அந்த அந்த இடத்துல வந்து ஆறு ஓடுது. அதான் என்ன ஆறு? மிக நீளமான ஆறு. எங்க? மேற்கு நோக்கி பாயக்கூடிய நீளமான ஆறு. அப்போ லூனி, மாகி, சமர்மதி, நர்மதை அடுத்தது பாருங்க தபதிக்கு அடுத்தது பாருங்க, தபதிக்கு அடுத்தது கோவால மாண்டோவி அப்படின்ற ஒரு ஆறு. மாண்டோவி. அடுத்தது பாருங்க, அப்படியே கேரளா வந்துட்டீங்கன்னா, கேரளால பாருங்க, இப்ப நம்ம பாலக்காடு வழியா, பாலக்காடு இருக்குல்ல, பாலக்காடு வழியா கோயம்புத்தூர் தாண்டி பாலக்காடு வழியா பாரத புலான்னு ஒரு ஆடு வருது. பாரத புலா. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. யார் கரெக்டா சொல்றீங்க பாப்போம். கிளாஸ் ப்ராப்பரா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரத புலாவின் மறுபேர் என்ன? பெரிய டிசப்பாயிண்டிங்கா இருக்கே. பாரத புலாவின் வேறு பெயர் நிலா. வெரி குட். நிலா சாக்லேட் ஃபேக்டரி. நிலா. சரியா? நிலா நதி. அடுத்து பாருங்க, அடுத்து பாரத புலாக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டின் தலைவர் அவருடைய பேர்ல ஒரு ஆறு இருக்கு. என்ன ஆறு சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டின் தலைவர் பேர்ல முல்லை பெரியாருங்கிற டேம் பேரு. சரியா? ஆறு பேரு பெரியார் தான் என்னது கடைசி. ஆமா, இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் என்ன சொல்லுங்க அப்போ? நம்ம என்னத்தை பார்த்தோம்? வரைஞ்சிங்களா? இதுதான் உறைஞ்சு பிடிக்குன்னு சொல்றது. என்ன பார்த்தோம் நம்ம? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லலாம், அல்லது அரபிக்கடல் கலக்கும் ஆறுகள்னு சொல்லலாம். அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் நம்ம. சரியா? இந்த பெரியார் ஆறுல தான் இந்த தமிழ்நாடு சைட்ல, பெரியார் ஆறுடைய தமிழ்நாடு சைட்ல என்ன இருக்கு? இங்க கட்டி இருக்கக்கூடிய ஒரு அணை தான் முல்லை பெரியார் டேம். சரியா? முல்லை பெரியார் டேம். இந்த முல்லை பெரியார் டேம் என்னன்னா, இந்த ஆத்துல நிறைய தண்ணீர் போகுது. ஆனா இந்த தண்ணிக்கு இந்த பக்கம்,
இந்த ஆத்துக்கு இந்த பக்கம், ஏன்னா இது நடுவுல மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி வரக்கூடியது. அப்ப இந்த மலைக்கு இந்த பக்கம் ஓடுச்சுன்னா இந்த பக்கம் ஓடும். மலைக்கு இந்த பக்கம் தண்ணி விழுந்துச்சுன்னா இந்த பக்கம் ஓடும். சரியா? மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ இந்த பகுதியில இந்த முல்லை பெரியாறு ஆறுக்கு மலைக்கு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஆறு இருக்கு. அந்த ஆறு பேர் சொல்லுங்க அப்ப கரெக்டா. அந்த ஆறை பத்தி நான் சொல்றேன். அந்த ஆறு இப்படி இந்த பக்கமா போய் கடைசியில ராமநாதபுரம் உடைய கரையில கடக்குது. இது ஒரு சின்ன ஆறு. காவேரிக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு ஆறு. தமிழ்நாட்டு மதுரையில் பாயக்கூடிய ஆறு வைகை. சரியா? வைகை. அப்போ முல்லை பெரியார் மலைக்கு இந்த பக்கம் ஓடுது, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் ஓடுனா அது வைகை. சரிங்களா? அப்ப எதுல நிறைய தண்ணி இருக்கும்? யாருக்கு நிறைய தண்ணி வரும்? எந்த ஆறுதல் நல்லா தண்ணி போகும்? அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்ன்றீங்களா? பெரியார். எப்படி சொல்றீங்க? பெரியாறால நிறைய தண்ணி போகும்ட்டு. நார்த் மான்சூன் அங்கதான் சார். தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று அடிப்பது இந்த திசையில. சரியா? தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கக்கூடிய அந்த காத்தை நிப்பாற்ற மிக முக்கியமான மலை இந்த திசையில இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ மலை இருக்கு, மலையில காத்தடிக்கி. சரியா? மலையில காத்தடிக்கி மேல காத்து போய் மேகங்கள் உருவாகும். அப்போ இந்த பகுதிக்கு பேர் என்ன? மலையுடைய காத்தடிக்கக்கூடிய பகுதிக்கு பேரு விண்ட்வர்ட் சைடு, காற்றடிக்கும் பகுதி. இங்கதான் மழை பெய்யும். அப்ப இந்த பக்கம் என்னது? காத்து அடிக்காத பகுதியில மழை பெய்யாது. அப்ப மலை மறைவு பகுதி, ரெயின் ஷேடோ ரீஜியன். சரியா? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நம்ம எந்த பக்கத்துல இருக்கோம்? காற்றடிக்கும் திசையா, விண்ட்வர்ட் சைடா, அல்லது மலை மறைவு பகுதியா? ரெயின் ஷேடோ ரீஜியன்ல இருக்குமா? தமிழ்நாடு இப்ப இப்படி கேக்குறேன். பெரியார் எந்த பக்கம் இருக்கு, வைகை எந்த பக்கம் இருக்கு? பெரியார் கேரளா, வைகை காற்றடிக்கும் பகுதியில பெரியார் அளவுக்கு தண்ணி வரல. இப்ப புரியுதா? இன்டர் கனெக்டட் எல்லாமே. சரியா? ஓகேப்பா. சரி, ஓகே. அப்போ நம்ம டேம்ஸ், எந்தெந்த டேம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி டேட்டா பார்த்து வச்சு. சரியா? கேட்பாங்க. அடுத்து என்ன? எதுல எது மரபு சாரா எரிசக்தி? ரொம்ப சிம்பிளுங்க. சரியா? மரபு சாராங்கிறது எது? யூஸ்வலா நம்ம யூஸ் பண்றது மரபு. நிலக்கரி இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், இதெல்லாம் என்னது? எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் என்னது? மரபு, நான் கன்வென்ஷனல். அதே மாதிரி ரினியூவபிள், நான் ரினியூவபிளும் பார்க்கணும். புதுப்பிக்கத்தக்க, புதுப்பிக்க தகாத ஆற்றல்கள். ரினியூவபிள் என்ன? அல்லல்ல குறையாம வந்துச்சுன்னா அது ரினியூவபிள். எதெல்லாம் ரினியூவபிள்? இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு சக்தி, தீராது, தீந்து போகாது, அதெல்லாம் ரினியூவபிள். எது? காற்று, சோலார், அப்புறம் நியூக்ளியர். சரியா? நியூக்ளியர், தண்டரா, தண்டர் கூட வச்சுக்கலாம். தண்டர். ஆனா நம்ம மின்னல் முரளியா தண்டர் பவர் எடுக்கிறதுக்கு என்னப்பா? டைடல் எனர்ஜி. டைடல். சரியா? ஓதம். எத்தனை பேருக்கு ஓதத்துக்கும் அலைக்கு வித்தியாசம் தெரியாது? ஓதம் என்றால் என்ன, அலை என்றால் என்ன? வாட் இஸ் வேவ்? வாட் இஸ் ஓதம்? டைடல் ரொம்ப பேசிக்கானது. சரியா? சரி, அதை பார்ப்போம் நம்ம. அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்க, புல்வெளிகள். இது ஒரு உலக புவியியல். இது உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. சரிங்களா? சிலபஸ்ல இல்ல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ஜென்ரலா பழைய ஒரு 3-4 வருஷம் முன்னாடி கேட்ட கேள்வி. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கிளான்ஸ் பாத்துங்க. இப்ப பாத்தீங்க, பிரைரி என்ற எங்க இருக்கு? பிரைரி அமெரிக்கால இருக்கு. புல்வெளிப்பா, புல்வெளின்னா என்ன? புல்வெளிகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? புல்வெளி இஸ் an ஈகோட்டோன் ரீஜியன். ஈகோட்டோன் என்றால் ஒரு பயோம் இருக்கு. ஒரு பயோம் என்றால் எதெல்லாம் பயோம்னா ஒரு வாழ்விடம். இப்போ கடல் அப்படின்றது ஒரு வாழ்விடம், பாலைவனம்ங்கிறது ஒரு வாழ்விடம், அடர்ந்த காடுகள், திக் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட்ங்கிறது ஒரு வாழ்விடம். வேற என்ன வாழ்விடம் இருக்கு? பாலைவனம், கடல், இது. சரியா? மலைத்தொடர்கள், அது ஒரு வாழ்விடம். ஏன்னா ஒவ்வொரு வாழ்விடத்திலும் உயிரினங்கள் மாறும். கடல்ல ஒரு உயிரினங்கள் இருக்கும், பாலைவனத்துல ஒரு உயிரினங்கள் இருக்கும், அடர்ந்த காடுகள் உயிரினம் இருக்கும். அப்ப இதெல்லாம் என்னது? எங்கெங்கெல்லாம் உயிர்கள் வாழுமோ அதான் நம்ம வாழ்விடம் சொல்றோம். சரியா? அதுதான் பயோம்னு சொல்றோம். ஒரு பயோம்ல இருந்து இன்னொரு பயோமுக்கு ஒரு வாழ்க்கை இருப்பிடம் மாறுதுன்னா நடுவுல இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே ஈகோட்டோனா இருக்கும். நடுவுல இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே எப்படி என்னவா இருக்கும்? ஈகோட்டோன். அப்ப ஈகோட்டோன்ங்கிறது என்ன?
அது ஒரு மாறுபடக்கூடிய ஒரு வாழ்விடம், மாறுபடும் வாழ்விடம் பிடிச்சிக்கலாம். டிரான்சிஷன் ஜோன், டிரான்சிஷன் ஜோன் யாருக்கு புரியல? பயோம்னா வாழ்விடம். இந்த ஒரு வாழ்விடத்துல இருந்து இன்னொரு இப்போ உதாரணத்துக்கு கடல் இருக்குங்க, கடல்ல இருந்து அப்படியே அடர்ந்த காடா வராது. இங்கிட்டு கடலுங்க, இப்படி திரும்பி பார்த்தே கடலுங்க, இப்படி திரும்பி பார்த்தா அடர்ந்த அமேசான் காடுங்க அப்படின்னு இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த பக்கம் பாலைவனங்க, இந்த பாலைவனங்களை பார்த்தோன்னா இந்த பக்கம் அப்படி திரும்பினா இங்க உடனே அடர்ந்த காடுங்க அப்படின்னா இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன இருக்கும்? நடுவுல ஏதோ ஒரு மாறுபடக்கூடிய ஒரு இடம் இருக்கும். இது சார் எனக்கு புரியல, ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா நல்லா புரியுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இது பாருங்க, ஆப்பிரிக்கா. சரியா? ஆப்பிரிக்கால உங்களுக்கு எல்லாமே தெரியும், உலகத்துடைய மிகப்பெரிய என்னது பாலைவனம். என்ன பாலைவனம்? ஆப்பிரிக்கால மிகப்பெரிய பாலைவனம் எது? சஹாரா. ஆமா, சஹாரா வந்து ஆப்பிரிக்காவோட பெரிய பாலைவனம். அதே மாதிரி இங்க பாருங்க, ஆப்பிரிக்கால அடர்ந்த காடு எங்க இருக்கு? இங்க பாருங்க, காங்கோ ஃபாரஸ்ட், ஆப்பிரிக்கன் ரெயின் ஃபாரஸ்ட், ஆப்பிரிக்காவோட மலைக்காடுகள். இப்போ பாலைவனத்திலிருந்து எடுத்தோன்னே இப்படி மலைக்காடுகள் வந்துருச்சா? இது நடுவுல ஏதோ மாறி இருக்கா? நடுவுல காடுகள்ல கம்மியா இருக்கு. காடுகள் உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியலையா? ஆக்சுவலா அது காடே கிடையாது, அதெல்லாம் புல்வெளி. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் புல்வெளி. நீங்க வந்து இந்த டிஸ்கவரி சேனல்ல சிங்கம் புலி எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. சிங்கம் புலி எல்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி புல்வெளி. தெரியுதா? மனிதன் தோன்றியதே இங்கதாங்க. மனிதன் தோன்றியது இங்க. என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல, 6th 11th மனிதன் தோன்றியது சவானாவில், கிழக்கு ஆப்பிரிக்கால தான் மனிதன் தோன்றியான். அப்போ ஒரு பாலைவனம் எடுத்தோடனே அடர்ந்த காடா மாறிடாது. நடுவுல என்னவா இருக்கு? புல்வெளிங்கிறது தான் ஒரு ஈகோட்டோன் ரீஜன். இத பாருங்க, இதான் புல்லா இருக்கா? இதுதான் புல்வெளி. இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய புல்வெளிகள், பெரிய பெரிய புல்வெளிகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய புல்வெளி இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த புல்வெளிக்கு தான் பேர் என்ன? பாருங்க எவ்வளவு பெரிய புல்வெளி, தெரியுதா? தெரியல போல. இது பூராமே புல்வெளி தான். இந்த புல்வெளிக்கு பேரு, மனிதன் பரிணாமம் அடைந்ததும் இங்கே. என்ன பேரு இதுக்கு? பேரு சவானா, கிரேட் சவானா. சரியா? அப்ப புல்வெளி எங்க இருக்கு? அந்த மாதிரி பூமியில இருக்கக்கூடிய புல்வெளிகள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதான் இங்க மேசப்பலை. பயிர் எங்க இருக்கு? யுஎஸ்ஏல. சரியா? அடுத்தது பம்பா எங்க இருக்கு? பம்பா அர்ஜென்டினால. வெல்டு எங்க இருக்கு? வெல்டு வந்து சவுத் ஆப்பிரிக்கால. டவுன் எங்க இருக்கு? ஆஸ்திரேலியால. நீங்க ஆப்ஷன்ல சவானா இல்ல. சவானான்னு கேட்டிருந்தானே என்ன வரும் ஆன்சரு? ஆப்பிரிக்கான்னு வரும். சரியா? அதே மாதிரி இப்போ இங்க பாத்தீங்க, இங்க நம்ம இப்போ இது ரீஜன் உங்களுக்கு ஈகோட்டோனுக்கு இன்னொரு உதாரணம் எடுக்கிறேன். சரியா? இங்கிட்டு வந்து கடலுங்கிறது என்ன? அது ஒரு பயோம். கடலுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர். சரியா? பெரிய மலைத்தொடர், அடர்ந்த காடு. சரியா? கடல் எடுத்தோடனே அடர்ந்த காடா மாறாது. நடுவில் இருக்கக்கூடிய இடம் மாறும், டிரான்சிஷன் ஆகும். என்னவா டிரான்சிஷன் ஆகும்? யாரு கரெக்ட்? இப்ப இந்த இடத்துல கடலுக்கும் அடர்ந்த காடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஈகோட்டோன் யாரு கரெக்டா சொல்றேன்னு பார்ப்போம். நான் வாழ்ற பேசிட்டு இருக்கேன். உயிரை பத்தி பேசணும். புல்லுங்கிறது உயிர். ஆறுகள் சார். ஆறு உயிரா? உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பேரு தான் பயோம்னு சொன்னேனா? சதுப்பு நிலக்காடுங்களா? சதுப்பு நிலக்காடு. வெரி குட். மேங்க்ரூவ். சரியா? கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் வேற, காடுகள் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வேற. அப்ப ரெண்டுமே உடனடியே மாறாது. நடுவுல ஒரு புதிய ஒரு மாறுபடக்கூடிய ஒரு உயிரினம் வரும். அவன் தான் யாரு? மேங்க்ரூவ். அதுவே பாலைவனம் இருக்கு, காடு இருக்கு, நடுவுல என்ன வரும்? புல்வெளி வரும். இதை ஈகோட்டோன். இது வந்து என்விரான்மெண்ட்ல வரக்கூடிய டாபிக். இப்ப உங்க புல்வெளினா என்ன, ஈகோட்டோன்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஈகோட்டோன்னா என்ன? டிரான்சிஷன் ஜோன். ஓகே. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விப்பட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் இது நமக்கு வராது, கேள்வி வராது. கரண்ட் அஃபேர்ஸ் பழைய கொஸ்டின்னா பிவிக்யூல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை. சரியா? ரைட். ஒரு மிகப்பெரிய காலநிலை மாற்றத்தை வந்து சமன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் எது அப்படின்னு கேக்குறாங்கன்னா
மலைகள் காலநிலையை மாற்றுமா? கிளைமேட்டை மாத்துமா? கண்டிப்பா மாத்தும். சரியா? அட்மாஸ்பியர் காலநிலையை மாத்துமா? காலநிலை இருக்கிறதே அட்மாஸ்பியர்ல தான். வானதான் இருக்கு. சரி, மழைப்பொழிவு, மழை வந்து பெய்யும். அது வந்து காலநிலையில ஒரு அங்கம். சரியா? அப்போ நம்ம வந்து ஏ, பி இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் வரணும். மழை, ஏன்னா இப்பதான் பார்த்தோம். மலைக்கு இந்த பக்கம் இருந்தா நல்லா செழிப்பா இருக்கும். இப்ப பாருங்க, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு லெஃப்ட்ல ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. அப்படிதானே? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ரைட்ல பாருங்க கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்கு. இருக்கா இல்லையா? ஏன்? அப்போ மலைகள் காலநிலைய, உயிர் வாழ்விடங்களை மாத்துதா? அப்கோர்ஸ் மாத்துது. மாத்துது. ஆனா இங்க கேள்வி என்ன? எது பெருசுன்னு கேக்குறான். யார் பெரியவன்? கிரேட். அந்த மழைப்பொழிவை, பெய்யற மழையவே கண்ட்ரோல் பண்றது யார் தெரியுமா? கடல். இல்லையா? நீங்க பாருங்க, இப்போ நமக்கு என்ன மாசம்? மே மாசம், ஏப்ரல் மாசம். இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஒரு மாசம் முடிஞ்ச உடனே என்ன மாறும்? இப்போ வந்து நம்ம சேட்டலைட்டோடைய இது பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இந்த பகுதியில இந்த திசையை நோக்கி காத்துக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு இந்தியா ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்கு? அடிக்கிற வெயிலுக்கு இந்தியா என்ன ஆகுது? அடிக்கிற லோ வெயிலுக்கு ப்ரெஷர். இந்தியா ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்கு? இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் மேல போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிரஷர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்தியால என்ன ஆயிட்டு இருக்கு? பிரஷர் குறையுது. அப்ப பிரஷர் இங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுவே இப்போ நமக்கு தெரியும், உங்களுக்கு பூமியில தெரியும் இல்லையா? பூமி வந்து சாஞ்சிருக்கு. எப்படி சாஞ்சிருக்கு? 23 டிகிரி நேராவா இருக்கு பூமி. பூமி எப்படி இருக்கு? இப்படி சாஞ்சிருக்கு. அப்போ இதுதான் ஈக்குவேட்டர். இந்த இடத்துல நல்ல வெயில் சம்மர். கீழாப்புல என்ன யாரு? கோட்டுக்கு கீழே எந்த கோடு? 0 டிகிரி ஈக்குவேட்டருக்கு கீழே வின்டர். இப்ப ஆஸ்திரேலியால வின்டருமே. ஆஸ்திரேலியால குளிர்காலம், இப்போ வெயில் காலம் இல்ல. பூமியுடைய வட அரைகோளம் சம்மர்னா, தென் அரைகோளம் வின்டர். ஏன்? அப்ப பருவங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? எதனால சீசன்ஸ் வருது? சம்மர் வின்டர்னு வர்றதுக்கு காரணம் என்ன? யார் சொல்ற பாப்போம். இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த் இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் தி சன் தான் காரணம். இப்பதான் பாத்தீங்க. சரியா? அப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? இங்க ஃபுல்லா இந்த வட அரைகோளம் ஃபுல்லா சூடு. அப்ப லோ பிரஷர் கிரியேட் ஆகுது. தென் அரைகோளத்துல வெப்பமே, வெயிலே அடிக்கல. அப்ப ஹை பிரஷர். அப்ப இயற்கையில இருக்கக்கூடிய விதி என்ன? இயற்கையின் விதி என்னவென்றால், எப்பவுமே காற்று உயர் அழுத்தத்திலிருந்து தாழ் அழுத்தத்திற்கு காற்று நகரும். இயற்கையின் விதி என்ன? ஆல்வேஸ் ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். உயர் அழுத்தத்துல தாழத்துக்கு காத்து நகரும். அந்த நகருக்கும் காத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? விண்டுன்னு சொல்றோம். அந்த நகரக்கூடிய காத்து எல்லா நாளும் நகராது. குறிப்பிட்ட நாள் தான் நகரும். மேல சம்மர், கீழே வின்டர் தான் நகரும். அப்ப குறிப்பிட்ட பருவங்கள்ல தான் நடக்குங்கனால அப்ப நம்ம என்ன காற்று சொல்லலாம்? பருவ காற்றுன்னு சொல்லலாம். அப்படிதானே? காற்று நகர்ந்தா விண்டு. அது எல்லா டைமும் அந்த விண்டு அடிக்குமா? அடிக்காது. மேல சம்மர், கீழே வின்டர் இருந்தாதான் அடிக்கும். அப்படிதானே? அப்போ குறிப்பிட்ட சீசன்ல தான் அடிக்கும். ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சு செப்டம்பர் மாசம் வரை அடிக்கும். அப்ப மான்சூன், அது வந்து என்ன சொல்றோம்? பருவ காற்று, மான்சூன் சொல்றோம். மௌசிம் அப்படின்ற அரபி சொல். ஏன்னா இந்த பேரை வச்சது யார்? இந்த காத்து இப்படி ஒன்று அடிக்குது கண்டுபிடிச்சது யாரு தான்? அரேபியர்கள் கண்டுபிடிச்சதா. அவங்க கப்பல் ஓட்டிட்டு வந்தாங்க. அதனால அவங்க வச்ச பேர் மௌசிம். அதனால அது பேர் மாறி என்னவா மாறிடுச்சு? மான்சூன் அப்படி மாறிடுச்சு இல்லையா? மான்சூன். அப்போ இது இப்ப நான் இப்ப இந்த சொன்னேன் இல்லையா? இது எல்லாம் எங்க நடக்குது பாருங்க. யார் செய்யறாத? கடல். இப்ப மலையை விட, பெய்யற மலையை விட யார் பெரிசு காலநிலையை மாத்துறதுல? கடல் தாங்க பெரிய ஆளு. அப்போ கடல் தான் என்னது இங்க பெருசு. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது தேசிய பூங்காவும். எது தேசிய பூங்கா? ஆமா, இது உங்களுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இந்தியாவில் உள்ள தேசிய பூங்கா, முக்கியமான தேசிய பூங்காக்கள், நேஷனல் பார்க். அடுத்தது இந்தியா தமிழ்நாடு, இந்தியா அண்ட் தமிழ்நாடு. அடுத்தது வனவிலங்கு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுரி. அடுத்தது பேர்டு சாங்சுரி, பறவைகள் சரணாலயம். அடுத்தது உயிர்கோள காப்பகம், பயோஸ்பியர் ரிசர்வ். இதெல்லாம் என்ன? முதல் இதெல்லாம் என்ன?
இது எல்லாமே நீங்க படிக்கணும். இந்தியா தமிழ்நாடு படிக்கணும். இந்தியா தமிழ்நாடுக்கு நீங்க இதெல்லாம் படிக்கணும். முதல்ல இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், இதெல்லாம் என்ன? பாதுகாக்கப்பட்ட பகுதி. பாதுகாக்கப்பட்ட பகுதி. யாருமே உள்ள போக கூடாது, அப்படித்தானே? போனா புடிச்சு உள்ள வச்சிருவாங்க, அப்படிதானே? என்னது இது? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேசிய பூங்கா 5 ரூபா டோக்கன் கட்டி உள்ள போய் ஊஞ்சல்லாம் இருக்கும். அங்க போய் பூங்கால குழந்தைங்களை கூப்பிட்டு உள்ள போய் விளையாண்டு ஜாலியா விளையாண்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை, அப்படிதானே? அந்த பூங்காவது பிறகு என்ன? அரிய வகை பூக்கள், அரிய வகை விலங்குகள் இந்த மாதிரி இருக்குங்களா பாதுகாக்கிறது ஒரு இடங்க சார். அப்படியா? அப்ப வனவிலங்கு சரணாலயம்னா அதுல அழிந்து போகக்கூடிய இருக்க விலங்குகள்ல பாதுகாத்து வச்சிருக்கிறது மனிதர்களால அதுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாம இருக்கிறதுக்கு. பறவைகளை பாதுகாப்பாங்க. அப்ப உயிர்கோள காப்பகத்தை எல்லா உயிரையும் பாதுகாங்கடா அப்படின்னு. அது வைல்ட் அனிமல், யானை புலி சிங்கம் அங்க, பறவைகள்லாம் இங்க. உயிர்கோள காப்பத்தை எல்லா உயிரையும் காப்பாற்றும், மனுஷனையும் காப்பாற்றும், அது ஒரு உயிர் தானே. அப்ப தேசிய பூங்கா, அப்ப தேசிய விலங்குகளை அங்க பாதுகாக்கணும், அதனால அது தேசிய பூங்கா. அப்படியா? அதெல்லாம் இல்ல, நல்லா கவனிங்க. இப்ப சொல்லி கொடுக்குறேன், நல்லா மறக்க கூடாது. முதல்ல கன்சர்வேஷன், பாதுகாக்கிறது. பாதுகாப்பு அப்படின்னா 2 வகையா பிரிக்கலாம். எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு ஒரு விலங்க அந்த இருக்கிற இடத்துலயே பாதுகாக்கலாம். இல்ல அவனை தூக்கிட்டு அங்க வச்சு அவனை பாதுகாக்க முடியாது அப்படின்னா அவனை தத்தெடுத்து தூக்கிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கலாம். அது எக்ஸிட்டு. இன்சுட்டுனா இன் சிச்சுவேஷன், அவனை இருக்கிற இடத்துல பாதுகாக்கலாம். நீங்க அவன் இருக்கிற இடத்துக்கு போறீங்க. எக்ஸிட்டு அந்த விலங்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு வருது. இப்போ ஜூ, பொட்டானிக்கல் கார்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா எங்க டூர் போன ஊட்டி கொடைக்கானல் போனாலே என்னதான் இருக்கும், முதல்ல சுத்தி பார்க்குற இடம் என்னது? ரோஸ் பூங்கான்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், ஒரு ஏரி இருக்கும், அதுல போட்டிங் ஒண்ணு போவோம். அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் தான் இருக்கும். அப்ப அந்த பொட்டானிக்கல் கார்டன்னா இப்ப இதுல என்ன புரியுது? அங்க இருக்கிற ஒரு மரமும் அங்க வளர்ந்தது இல்லை. அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காக எடுத்துட்டு அங்க வச்சு வளர்த்திருக்காங்க. அது தோட்டம். கார்டன்னா என்ன? கார்டன்னா இயற்கையை வளர்க்கறதுக்கு பேர் தான் கார்டனா? எப்படி இயற்கை வளர்க்க பேர் கார்டன் எப்படி ஆகும்? நீங்க அதை விதைச்சு வளர்த்திருக்கீங்க, அதானே கார்டனு. தோட்டம்னா அதானே. எங்க 1 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க, தென்னை போட்டிருக்கேன், பனை போட்டிருக்கேன்னா இயற்கையா உங்க நேரத்துல வளர்ந்துச்சா தென்னை மரம்? நீங்க தானே விதைய போட்டு வளர்த்தீங்க, அது கார்டன். அப்புறம் ஜீன் பூல், சரியா? ஜூவு, பொட்டானிக்கல் கார்டன், ஜீன் பூல், இதெல்லாம் என்னது? எக்ஸிட்டிவ். அது எதுவுமே அந்த இடத்துல விலங்குகளை உயிர்களை அங்க வளர்க்கறது இல்லை. இன்சிட்டியூட தான் இப்ப நான் சொன்னது. நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ், இதெல்லாம் சரியா? இதுல இருக்கிறதுல சைஸ் யார் பெருசு அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ் தான் சைஸ் பெருசு. இது அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வட்டம் மாதிரி போடுறேன், சரியா? இப்ப இதுதான் பயோஸ்பியர் ரிசர்வ் வச்சுக்க. இதுல எல்லா பயோஸ்பியர்னாலே உயிர்கோளத்துல எல்லாமே வருங்க. தாவரம் வரும், செடி வரும், தவளை வரும், முதலை வரும், எல்லாமே வரும். அது மொத்தத்துல உயிர். அதுல இந்த உயிர் தான் இல்ல இந்த உயிர் தான் அப்படின்னா என்னது? பிரிவுகள் கிடையாது. அப்போ அவன் தான் சைஸ்ல பெருசா இருப்பான். பல லட்சம் ஏக்கர், அவன் பல லட்சம் ஹெக்டேர் சைஸ்ல பெருசு. அவன் இந்தியாவுல மொத்தம் 18 உயிர்கோள காப்பகம் தான் இருக்கு. அதுல எந்த மாநிலத்துல அதிகமான உயிர்கோள காப்பகம் இருக்குன்னா அதுதான் நம்ம ஊர் தமிழ்நாடு, சரியா? 3 உயிர்கோள காப்பகம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. 1 இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் நீலகிரி. இந்தியாவின் ஒரே ஒரு கடல் உயிர்கோள காப்பகம் மன்னார் வளைகுடா. அடுத்தது 3வது உயிர்கோள காப்பகம் தமிழ்நாட்டுல அகஸ்திய மலை. அப்போ நீங்க நீலகிரின்னு அப்படின்னா நீலகிரி எவ்வளவு பெரிய மலை? ஊட்டி இருக்கு, கொடநாடு, கோத்தகிரி, குன்னூர், மேட்டுப்பாளை எல்லாம் நீலகிரி தானே. அப்ப நீலகிரிங்கிற ஒரு ஃபுல் மாவட்டம் மட்டும் இல்ல, நீலகிரி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க. நீலகிரி
கேரளாலையும் இருக்கு, கர்நாடகாலையும் இருக்கு. 3 மாநிலத்துல இருக்குங்க. பெருசு. நீலகிரி சின்னதா? இங்க பாருங்க, இதுதான் நீலகிரி. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல. இங்கிட்டு பாருங்க கர்நாடகா, இவன் கேரளா, தமிழ்நாடு. 3 மாநிலத்தில் பறந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் இது. இதுல முதுமலை தேசிய பூங்கா வருது. முதுமலை யானெல்லாம் போவுமே, முதுமலை இருக்கா? அப்போ பெருசு. அப்போ இதுக்குள்ள ஒரு அப்போ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்? பயோஸ்பியர் ரிசர்வ்னா பெருசு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பகுதிகள், அடுத்த மிக முக்கியமான பகுதிகள் தான் தேசிய பூங்கா. தேசிய பூங்கா அப்படின்றது அதுல தாவரமும் வரும், விலங்கும் வரும். சரியா? அதுதான் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். அதுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. ஹைலி ரெஸ்ட்ரிக்டட். போனீங்கன்னா இல்ல ஏதாவது செத்து போச்சுன்னா ஜெயிலு தான். 18 வருஷம் ஜெயில். சரியா? ஃபைன் கட்டலாம் விளையாட முடியாது. ஹைலி ஸ்ட்ரிக்ட். பூங்கா பேர் தான் பூங்கா. பூங்கான சுத்தி போராட்டம் நினைச்சுக்காதீங்க. அதுக்குள்ள போகவே கூடாதுங்கிற ஏரியா. நேஷனல் பார்க். வெரி ஹைலி ரெஸ்ட்ரிக்டட். சரியா? அடுத்தது குறிப்பிட்ட சில விலங்குகளுக்காக. உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து யானை ரொம்ப முக்கியங்க. இந்த இடத்துல யானை மட்டும்தாங்க நிறைய இருக்கும். இந்த இடத்துல மட்டும் எல்லாம் எனக்கு விலங்குகள்னா எல்லாம் பறந்து விரிந்து கிடக்க காட்டுல அப்படிலாம் இருக்காது. காட்டுல ஒரு சில இடங்கள்ல மட்டும் பூமி இருக்கு. பூமியில எல்லா இடத்துலயும் மனுஷன் தங்கிட்டானா? இல்லையே. நீங்க சமவெளிகள்ல மட்டும் தானே தங்குறீங்க. மலைகள்ல தங்குறீங்களா, சமவெளியில தங்குறீங்களா? எங்க அதிகமான மக்கள் தொகை இருக்கு? இந்தியால உத்தரப்பிரதேசல தானே இருக்கு. சமவெளி தானே. காஷ்மீர்ல மக்கள் இல்லையே. அருணாச்சல் பிரதேசல மக்கள் இல்லையே. அப்ப நீங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு சௌகரியமான இடத்துல தான் தங்குறீங்க. அப்படிதான் விளங்கும். காட்டுல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் விலங்கு நல்லா தங்கும். அப்ப அதுல குறிப்பிட்ட புலி மட்டும் இங்க நிறைய இருக்கு சார். ஒரு 200 புலி இருக்கு. அப்ப அதுக்கு மட்டும் ஒரு காப்பகத்தை போடுவோம். காப்பகம். சரியா? சாங்சுரி. சரியா? இங்க சார் இங்க நிறைய மான் இருக்கு சார். ஆனா புள்ளி மான் இருக்கு, சாம்பார் மான் இருக்கு, பிளாக் பக்குன்ற மான் இருக்கு. அப்ப அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்? அங்க ஒரு 200 மான் இருக்கு. அப்ப அதுக்கு மட்டும் ஒரு காப்பகத்தை போடுவோம். அப்படின்னா இது இப்போ உங்களுக்கு வைல்ட் லைஃப் சென்சுரினா புரிஞ்சிருக்கும். வைல்ட் லைஃப் நேஷனல் பார்க்ல ரெஸ்ட்ரிக்ஷனை விட வைல்ட் லைஃப் சென்சுரி ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மி. அடுத்தது அங்கிட்டு இங்கிட்ட 2-3 ஏரி இருக்கும். எங்கெல்லாம் ஏரி இருக்கோ அந்த ஏரினா யார் உட்காருவா? ஏரி யாருக்கு ஃபேமஸ்? ஏரினா பறவை உட்காரு. பறவை ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணும், உட்காந்து கொஞ்சம் இலைபாரணும்னா என்ன தேவை? ஏரி வேணும். அப்ப ஏரிகளை சுத்தி என்ன போட்டுருவாங்க? ஒரு வளையத்தை போட்டு என்ன பண்ணிடுவாங்க? பறவைகள் சரணாலயத்தை கட்டி விட்டுருவாங்க. சரியா? ரைட். இதே வனவிலங்கு சரணாலயம் புலிகளுக்குன்னு வந்தா அது புலிகள் காப்பகம்னு சொல்லுவோம். வேற ஒண்ணும் கிடையாது. டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதுதான் வித்தியாசம். அப்போ இதெல்லாம் இன்சிட்டு எக்ஸிட்டுவா? இதெல்லாம் இன்சிட்டு. சரிங்களா? அப்போ இன்சிட்டுக்கான உதாரணங்கள் அது. அப்போ உங்களுக்கு என்னன்னா இப்ப போயிட்டு தமிழ்நாட்டுல எத்தனை தேசிய பூங்கா, தமிழ்நாட்டுல எத்தனை வனவிலங்கு சரணாலயம், தமிழ்நாட்டுல எத்தனை பறவைகள் சரணாலயம், தமிழ்நாட்டுல எத்தனை உயிர்கோள காப்பகம்? நான் அப்பதான் சொல்லிட்டேன். 3 சொல்லிட்டேன். ஏன்னா 3 தான் இருக்கிற. கம்மி உயிர்கோள காப்பகம் தான். மற்றதெல்லாம் அதிகம் எண்ணிக்கையில. சரியா? இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்டோடைய வால்யூம் 2 ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இப்போ உங்களுக்கு அவுட் பண்ணிடுறேன். சரியா? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா. சரியா? இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா. ரைட். இந்தியாவுடைய முதல் உயிர்கோள காப்பகம் எது? நீலகிரி. ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க. இது எங்க வந்து மீசோ தெர்மல் கிளைமேட் இருக்கு அப்படின்றாங்க. இது ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் இது. சரிங்களா? மீசோ தெர்மல் அப்படின்னா கேஞ்சட்டிக் பிளேன். சரிங்களா? கேஞ்சட்டிக் பிளேன். அடுத்தது திராவிட குடும்பத்தில் சாராத ஒரு இது என்ன அப்படின்னா இது வந்து மொழி குடும்பங்கள்ல வருது. மொழி குடும்பங்கள். சரிங்களா? திராவிடம்ல வட திராவிடம், தென் திராவிடம், மத்திய திராவிடம் 3 திராவிட மொழிகள் இருக்கு. திராவிடம் என்றால் அது ஒரு இனம். சரியா? ஒரு இனம் அப்படின்னா ரேஸ். திராவிடியன் ரேஸ். ஒரு ரேஸ் எதை சொல்லுவாங்கன்னா அதை ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இருந்தாதான் அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ரேஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இருக்கணும். மூக்கு இப்படிதான் இருக்கணும், கலர் இதுதான் இருக்கணும், உயரம் ஸ்டேச்சர் உயரம் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும்? குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ இதுவே என்னென்ன இனங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும்னா நீக்ராய்ட், நெக்ரிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். நீக்ராய்ட் அதை சுருள் சுள்ளா முடி உயரமா கருகருன்னு இருப்பாங்க. சரியா? ஆஸ்ட்ரலோ அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. சரிங்களா? அவங்க அடுத்த ஒரு வகை. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காக்கசாய்ட்.
இவங்களைத்தான் நம்ம ஆரியர்கள்னு சொல்றோம். இதைதான் திராவிடர்கள்னு சொல்றோம். அடுத்தது மாங்கோலாய்டு. மாங்கோலாய்டுங்கிற சைனாக்காரன், சப்பமுக்கு. சரியா, வெள்ளை வெள்ளையன்னு சப்பமுக்கு, கண் இப்படி தூக்கிட்டு இருக்கும்ல, மாங்கோலாய்டு. அவங்கெல்லாம் மங்கோலியர்கள், மாங்கோலாய்டுன்னு சொல்றது. சரியா, நெக்ரிட்டோ சுருட்டுமுடி, கக்கசாய்டு வெள்ளை வெள்ளையன்னு உயரமா நீலக்கண் ப்ளூ கலர் ஐஸ் இருக்கிறவங்க கக்கசாய்டு. புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். சரியா, அப்ப இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படி கேட்டா, அதெல்லாம் என்னது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப நாள் தங்குனதுனால அவங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்து கொண்டதுனால அப்படி மாறிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாய்க்குட்டியை சொல்லலாம். சரியா, நாய்க்குட்டி பாருங்க, வெளியூர்ல இருக்கக்கூடிய நாய்க்குட்டி எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஹஸ்கி, பக்கு அப்படின்றதுலாம். அப்ப பக்கு ஏன் பக்காவே இருக்கு அப்படின்னா, பக்குக்குள்ளே இனப்பெருக்கம் செய்யறதுனால பக்கு பக்காவே இருக்கு. சரியா, பக்குக்கும் பொம்மேரியனுக்கும் குட்டி பிறந்து எப்படி இருக்கும், அது ஒரு கலப்பினமா இருக்கும்ல. அப்ப இனங்கள் உருவாவதற்கு முக்கிய காரணம் என்ன? இப்பதான் சொன்னேன், லொகேஷன். ரொம்ப நாள் ஒரே இடத்துல அகப்பட்டுக்கிட்டதுனால இனங்கள் உருவாகும். சரியா, இதே எல்லாருமே எல்லாமே சகஜமா மூவிங்ல இருந்தோம்னா இனங்கள் உருவாகாது, கலப்பினங்கள் தானே வரும். சரியா, சோ இந்த மாதிரி பூமியில பொதுவா இந்த 4 ரேஸ் தான். என்னது, நெக்ரிட்டோ, அஸ்ட்ரலோ, கக்கசாய்டு, மாங்கோலாய்டு. அது அஸ்ட்ரலோங்கிறதுல தான் நம்ம திராவிட இனம் வருது. திராவிடத்துல இந்தியால 3 இருக்கு, வட திராவிடம், தென் திராவிடம், மத்திய திராவிடம். தென் திராவிடத்துல தான் தெலுங்கு, கன்னடம், துளு, தமிழ் அப்படின்லாம் இருக்கு. சரியா, வட திராவிடத்துல பாகிஸ்தான்ல ஒரு மொழி இருக்கு, பிராகுய். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, பிராகுய். மத்திய திராவிடம். அப்போ இதுல இந்த திராவிட மொழிகள்ல எது வராது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, கனூரி அப்படின்றதுதான் வராது, மத்ததெல்லாம் ஒரு கோட்டா, படுகா, எரவா, இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம் தான். முதல்ல நீங்க எல்லா மொழி குடும்பத்தையும் படிச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கொன்கன். கொன்கன் அப்படின்னா என்ன? கொன்கன் இது ரொம்ப அடிப்படை. நம்ம கடற்கரை, இந்தியாவுடைய கடற்கரை எவ்வளோ, 7517.6 கிலோமீட்டர் நீளம். எவ்வளோ, 7517.6 கிலோமீட்டர் நீளம். இதுல கடற்கரையில இது மேற்கு கடற்கரை, வெஸ்ட். இவன் கிழக்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரையில சோழர்கள் ஆட்சி செய்ததுனால இந்த பகுதியை சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவோம், கோரமண்டல். அதனாலேயே அந்த சைட்ல போற ட்ரெயின் என்ன பேரு, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். சரியா, அடுத்து எங்க, ஆந்திரால இருந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் மறைக்கக்கூடிய கடல் வடக்கு சர்க்கார் கடற்கரை. சரியா, இங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கிட்டு மலையாளத்தான், மலபார். அடுத்தது இங்கிட்டு கொன்கன். அதனாலேயே இங்கிட்டு போற ட்ரெயினுக்கு பேர் என்ன ட்ரெயின், கொன்கன். சரியா, அப்போ இங்க வச்சு பாத்துங்க, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, இதுதான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள். அப்ப மலபார் கடற்கரை, கொன்கன் கடற்கரை. அப்ப இந்த கடற்கரை தெரிஞ்சா சரியா, நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ட்ரெயின் எங்க போகுன்றது கேட்கறான், இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். புரிந்து பதில் அளிக்கக்கூடிய ஒரு முறையில கேள்வி கேட்டிருக்கான். மக்கள் அடர்த்திங்கிறது எப்படி பிரிப்பாங்க, எண்ணிக்கை, எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க. தமிழ்நாடுடைய மக்கள் அடர்த்தி எவ்வளோ, ஈஸியா வச்சுக்கலாம், 555. ஆமா, 555. உலகத்திலே அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு பங்களாதேஷ், வங்கதேசம். சரியா, இந்தியாவில மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய மாநிலம், எங்க மக்கள் கம்மியா இருப்பாங்க, மலைகள்ல தான் கம்மியா இருப்பாங்க, அருணாச்சல். சரியா, ஈஸியா வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, பீடபூமியும் அதுல ஓடக்கூடிய நதிகளையும் பிரிக்கிறாங்க. சரியா, இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா பீடபூமி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமிகளை எப்படி பிரிக்கலாம், இந்தியாவில் பீடபூமி 2ஆ பிரிச்சிடலாம். ஒண்ணு மத்திய உயர்நிலங்கள், இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறதெல்லாம் என்னது, இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறதெல்லாம் மத்திய உயர்நிலங்கள். கோட்டுக்கு கீழே இருக்கிறவன் எல்லாம் தக்கான பீடபூமி. எவ்வளவு பெருசு சார் அப்படின்னா 5 லட்சம் சதுர கிலோமீட்டர். யாரு, தக்கான பீடபூமி. சரியா, தக்கான பீடபூமியில இவன் மகாராஷ்டிரா பிளாட்டோ, இவன் தெலுங்கானா பிளாட்டோ, சரியா, இவன் கர்நாடகா பிளாட்டோ, இவன் சத்தீஸ்கர் பிளைன். அப்போ பீடபூமிகள்ல இருக்கக்கூடிய ஒரே சமவெளி சத்தீஸ்கர் சமவெளி, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா. அப்ப தக்கான பீடபூமிங்கிறது எத்தனை பீடபூமியுடைய கூட்டமைப்பு,
3 ஒரு சமவெளி. சரியா? சத்தீஸ்கர் சமவெளி. அடுத்தது மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நிலங்கள்ல ஆரவல்லி மலையை போட்டுட்டு, சரியா, இங்க மார்வார் பீடபூமி, இங்க மால்வா, இங்க மத்திய பாரத் பத்தர், மத்திய பாரத் பத்தர், பந்தேல்கண்ட், பகேல்கண்ட், சோட்டா நாக்பூர். அடுத்து கடைசியா கொசுரு சின்ன பிள்ளை மேகாலயா பீடபூமி, மேகாலயா பிளாட்டோ இல்லையா? மேகாலயா பிளாட்டோ. அப்போ இது எங்க முடியுது? ராஜ்மஹல் மலையில முடியுது. எப்பயுமே பீடபூமினா என்ன சொன்னேன்? பீடபூமினா டேபிள் போல இருக்கக்கூடிய நிலம். எப்படி இருக்கும்? பார்க்க மேஜை மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். எப்படி சார் நிஜத்துல இப்போ மேஜை மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை இருந்தா நடுவில் இருக்கிற பகுதி எப்படிதான் இருக்கும்? மேஜை மாதிரி தானே இருக்கும். இப்ப நம்ம இங்க பார்த்தோமே, இப்போ இங்க பாருங்க, இப்ப நீலகிரி பார்த்தோம். நீலகிரி தான் நீலகிரி. எப்படி இருக்கு பார்க்க? மேஜை மாதிரி இல்லையா? இங்கிட்டு மலை, இங்கிட்டு மலை, நடுவில் எப்படி இருக்கு? டேபிள் மாதிரி தானே இருக்கு. என்னப்பா? டேபிள் மாதிரி தான் இருக்கு. அப்ப நீலகிரியுமே என்னதான்? நீலகிரியோட மேல தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு பீடபூமி இருக்கு, சிகூர் பீடபூமி. தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பீடபூமி சிகூர் பீடபூமி. சரி, இது சின்னது. நீலகிரிங்க சின்னது. அதுவே நீங்க வந்து இந்தியா லெவல்ல பாக்குறச்ச, இந்தியா லெவல்ல பார்க்கும்போது இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலை, நடுவில் இருக்கக்கூடிய நிலம் பார்க்க மேஜை மாதிரி தானே இருக்கு. அப்ப அதுதான் என்னது? தக்கான பீடபூமி. அப்போ பீடபூமினா இதுல என்ன தெரியுது? மலைக்கு நடுவாப்புல இருக்கணும். அப்போ மத்திய உயரினங்கள் இது எல்லாமே மேல வடக்கு இருக்கிறது எல்லாமே பேர் என்ன? மத்திய உயர்நிலம்னு பேரு. சரியா? இது ஆரவல்லியில ஆரம்பிச்சு எங்க முடியுது? ராஜ்மஹல் மலையில முடியுது. நடுவுல எக்கச்சக்க ஆறுகள் ஓடுது. ஆறுகள் ஓடுறதுனாலதான் இங்க இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இது ப்ராப்பரான பெரிய உயரமான டேபிள் கிடையாது. சின்ன சின்ன டேபிள், உயர்நிலம். அவ்வளவுதான். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டருக்கு உயரம். ஆறுகள் ஓடுறதுனால இப்படி வந்து என்ன இருக்கும்? உருளும் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க ரோலிங் பிளாட்டோ, ரோலிங் பிளைன் கூட சொல்லுவாங்க. சரியா? உருளும் நிலம். பார்க்க எப்படி இருக்கும்? நதி அப்படி இப்படின்னு ஓடுறதுனால ரோலிங் பிளைன். சரியா? ஏன் அப்படி ஓடுது? மத்திய உயர்நிலங்கள்ல ஆறுகள் உடைச்சு இந்த இடம் உருவாக்கியிருக்கு. இது ஃபுல்லா வறண்ட பகுதி. இந்த தீரன் அதிகாரம் படத்துல 2 கிலோமீட்டர்னு கூட்டிட்டே போயிட்டு இருப்பானே ஒருத்தன். சரி, அந்த இடம் பார்க்க எப்படி இருக்கும்? அதுதான், அப்படிதான் இருக்கும். சரியா? பந்தேல்கண்ட், பகேல்கண்ட், மார்வார், இதெல்லாம் பீடபூமி. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீடமே நான் உங்களுக்கு ஒரு மேப்ல வரைஞ்சு காமிச்சிட்டேன். அழகா சமத்தா வரைஞ்சீங்கன்னா ஈஸி. மேகாலய பீடபூமி அப்படித்தான். மேகாலய பீடபூமி எப்படி இருக்கு? மலைக்கு நடுவாப்புல தானே சொன்னேன். அப்ப காரோ, காசி, ஜெயந்தியா 3 மலை. காரோ, காசி, ஜெயந்தியா 3 மலைக்கு நடுவுல இருந்தா அதுக்கு பேர் என்னது? மேகாலய பீடபூமி. சரியா? அப்போ இந்த பீடபூமிகளும் அதுல இருக்கக்கூடிய நதிகளையும் கேட்டிருக்கான். சரியா? நதிகளையும் கேட்டிருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஆமா, மகாராஷ்டிரா. இப்பதான் உங்களுக்கு நதிகள் மேப் வரைஞ்ச ஞாபகம் இருக்கா? நதி மேப் வரைஞ்சோம். அதுல இப்போ பிளாட்டி மேப். ரெண்டுத்தையும் அப்படி கம்பேர் பண்ணுங்க. மகாராஷ்டிரால ஓடிட்டு இருந்த நதி என்னது? தபதி. கரெக்டா? பார்த்தோமா? இது பீடபூமி. என்னது? பீடபூமி மேப். இதே நதி மேப் வரைஞ்சேன்ல, எங்க வரைஞ்சேன்? எங்க வரைஞ்சேனா பாருங்க. தபதி எங்க ஓடுது? மகாராஷ்டிரால ஓடுது. இங்க பார்த்தோமா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கதானே ஓடிட்டு இருக்கு தபதி. யாரு? இப்ப மகாராஷ்டிரா D is equal to 2. சரியா? நதி நம்ம மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதி தான். கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய நதி வரைஞ்சோம்னா அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கம்பேர் பண்ணோம்னா அப்ப ஈஸியா வந்துருமா? வரைஞ்சு படிச்சா ஜாகிரபி போல ஒரு ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. வரைஞ்சு படிச்சா ஜாகிரபி போல ஒரு ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. சரியா? இங்க பாருங்க, இதுல எது இந்தியாவில சேராத ஒரு அதுதான் சொன்னேன் நான். இனக்குழுக்கள் பார்த்தோமா? இந்தியாவில யாராவது கக்கசைடு என்ன சொன்னேன்? உயரமா சேப்பா ப்ளூ கலர் கண்ணு வச்சிருக்கவன் எங்க இருக்கான்? இந்தியாவில உயரமா சேப்பா ப்ளூ கலர் கண்ணு வச்சுவேன் என்ன இருக்கானா இந்தியாவில? அப்ப அவன் இல்ல. காக்கசைட் ரேஸ் இந்தியாவில இல்ல.
சரியா? இருக்காங்களா இல்லையா? நெக்ரிட்டோ இங்க கருப்பா இருக்கிறவங்க இருக்காங்க. சரி, கருன்னு இருக்கவங்க இருக்காங்க. மாங்கலாய்ட் தப்பமூக்கு இருக்கிறவங்க, இப்ப மேகாலயா, வடகிழக்கு மாநிலங்கள், அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்காங்களா இல்லையா? வடகிழக்கு இந்தியா ஃபுல்லா யாரு தான்? மாங்கோலாய்டு தான். அவன் இந்தியாவில் சுத்திட்டு இருப்பான். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன சைனாக்கார இங்க சுத்திட்டு இருக்கான் அப்படி? இல்ல, அவன் சைனாக்கார இந்தியா தான் அவன். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்னது பார்க்க மாங்கோலாய்டு. சரியா? ஓகே. அடுத்தது ரயில்வே. இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய NH ரோட்வேஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட் துறைமுகங்கள், சி போர்ட், சரியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே, ரோட்வே, ஏர்போர்ட். ரோட்வேஸ்னா நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலை. சரியா? ஏர்போர்ட்னா சர்வதேச விமான நிலையங்கள், இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் உள்நாட்டு விமான நிலையங்கள். சரியா? ரயில்வேன்னு வரும்போது ஜோன், எத்தனை ஜோன் இருக்கு, அதோடைய தலைநகரங்கள் என்ன, எங்கெங்க இருக்கு. சதர்ன் ஜோன் அப்படின்னா சென்னை. தெற்கு ரயில்வே. துறைமுகங்கள் எத்தனை இருக்கு? 13 துறைமுகங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாமே என்னது 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் லெசன்ஸ்ல இருக்கு. சரியா? அதை கம்ப்ளீட்டா நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். அதுக்கப்புறம் வாட்டர்வேஸ், அதை விட்டுட்டோம் பாருங்க. வாட்டர் நீர்வழிச்சாலை, தேசிய நீர்வழிச்சாலை 8 இருக்கு. NHங்கிற மாதிரி WH. சரியா? WH வாட்டர்வேஸ் 1 நேஷனல், WH இல்ல HW, நேஷனல், NH இல்ல நேஷனல் வாட்டர், NW1, NW2, NW3. இது NH நேஷனல் ஹைவேஸ் 1 அப்படின்னு வரும். இது நேஷனல் வாட்டர்வே, தேசிய நீர்வழிச்சாலை 1 அப்படின்னு 8 இருக்கு. சரியா? தேசிய நீர்வழிச்சாலை அப்படின்றது இந்தியாவில் இங்க கங்கை நதியில் ஆரம்பிச்சு ஹல்தியா வரைக்கும், கங்கையில ஸ்டார்டிங்ல இங்க ஆரம்பிச்சு, இதுதான் தேசிய நீர்வழிச்சாலை 1 கங்கை. சரியா? சரி, மேலும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரிவிஷன் கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா? நிறைய தகவல் அப்படியே ரேபிட் ஃபயர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படியே குமிஞ்சிருக்கும். ஆனா என்ன, நல்லா கவனிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 4 பக்கத்துக்காவது ஃபில் பண்ணிருக்கும். 4 பக்கமாவது ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கும் கம்மியா இருந்தீங்கன்னா வந்து நீங்க ஒழுங்கா இதை யூஸ் பண்ணல இந்த கிளாஸ்ங்கிறது தான் இதுல தெரியும். சரியா? ஸோ அப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மலைகளை பார்த்தோம், பீடமை பார்த்தோம், காடுகளை பார்த்தோம். சரியா? நிறைய தகவல் பார்த்தோம், உயிரினங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்.